ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விலாக்ஸ். லாஸ்ட் 1 வீக்காக வீடியோஸ் போட முடியல. ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். 1000 வருஷம் முன்னாடி கட்டின பழமையான ஒரு சூப்பரான கோவிலை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது யாருக்காக கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்கங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்றைக்கான லன்ச் மெனு என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். காலையில் போயிட்டு நைட்டு ஈரோட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அப்போ வரும்போது கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் இல்லை நிறையவே முருங்கைக்காய், சீம்பால் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன். நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அப்புறம் மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் நிறைய கொண்டு வந்தேன். ஸோ இது குழம்பு மாதிரி வச்சா நிறைய குழம்பாயிடும், சீக்கிரமாக தீராதுங்கிறதுனால ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறது ஒன்லி தக்காளி மட்டும்தான். அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். முருங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வேகிற டைமில் உப்பு முருங்காயில் சேர்ந்தால் தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கணும். இதுக்குமே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் புளிக்குழம்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்க விடலாம். இப்போது வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஊற்றுறதுக்கு என்ன அரைச்சி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் தேங்காய் எடுத்திருக்கேன், சோம்பு கூடவே பாதாம் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான் குழம்புக்கு. இப்போது புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அதையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா நான் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கிட்டேன். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு வேறு எதுவுமே வேண்டாம், அப்பளம் வச்சே சாப்பிட்லாம், இல்லை வடகம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் கிரேவி நான் கொஞ்சம் முருங்காவாக எடுத்து சாப்பிட்லாம், நான் எல்லா முருங்காயும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் முருங்காவை வேக வச்சு அதுக்குள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து கூட இதே மாதிரி கிரேவி பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முருங்காய் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் கொஞ்சம் குக்கரில் சாம்பாராகவும் வச்சுட்டேன். சாம்பாரில் நான் ஆல்ரெடி வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்ச வடகமும் தாளித்து போட்டிருக்கேன், சூப்பராக இருந்தது. ஊர்லேருந்து வரும்போது சீம்பாலும் கொண்டு வந்திருந்தேன். சீம்பால் காய வைக்காமல் பாலாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கெட்டுருமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ கிளைமேட்டு அவ்வளோக்கு வெயில் இல்லை, நல்லாவே இருக்குது, அதனால் ஒன்றும் ஆகலை. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சீம்பால்னால் எங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோ உயிர். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெங்கிக்கு, எனக்கு, பிள்ளைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. ராகவுக்கு ஸ்வீட் அவ்வளோக்கு பிடிக்காது. பட் சீம்பால் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா. நான் 1 லிட்டர் சீம்பாலுக்கு 300 கிராம் நார்மல் பால் ஊற்றிருக்கேன். அப்புறம் 2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் அப்படிங்கிறதுனால கெட்டியாக வருங்கிறதுனால தான் நான் அந்த 300 கிராம் பால் ஊற்றிருக்கேன், இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சுக்கு ஏலக்காய் 2த்தையும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். நல்லா இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒரு தனி பவுலில் ஊற்றி உள்ளே வச்சிட்டோன்னா நல்லா ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக வெந்துடும். கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பராக இருந்தது. இது பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சு வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சீம்பால் எப்போவுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் சீம்பால் கிடச்சிதுன்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நம்ம 1000 வருஷம் பழமையான அந்த கோவிலுக்கு போக போகிறோம். இந்த கோவில் திண்டிவனத்தில் இருக்குது. ஈரோடு டு திண்டிவனம் அந்த கோவில் லொக்கேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 310 கிலோமீட்டர் வரும். நாங்கள் காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். 5:30க்கு கிளம்பி ஆன் த வேல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம போகிற 2 கோவிலுமே ஈஸ்வரன் கோவில். இந்த கோவிலுக்கு பேர் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணியாச்சு. இந்த கோவிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, குந்தவை இருக்காங்க இல்லையா, ராஜராஜ சோழனோட அக்கா, அவங்க
ராஜராஜ சோழனுக்காக கட்டினது தான் இந்த கோவில். கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் பிஃபோர் கட்டியிருக்காங்க. ரொம்ப அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. வரலாறு வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னு சொல்லுவேன்னா, அந்த பழமை மாறாமல் புதுசாக கலர் கலராக பெயிண்ட் அடிக்காமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற கலர்லேயே அப்படியே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து கீழே இந்த கல்வெட்டுலாம் கூட பார்க்கலாம். பரமபதம், தாயம், இந்த பல்லாங்குழி இதெல்லாம் வந்து அங்கே விளையாடுற மாதிரி கல்லுலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. கோயிலோட இந்த சர்க்கம்ஃபரன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒர்க்குமே இல்லாமல் எப்படி கல்லில் கட்டினாங்களோ அதே மாதிரியே வச்சுருந்தாங்க. புதுசாக இந்த கோல்டன் கோபுரம் மட்டும் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த பழமையான அந்த சிற்பங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. சின்ன சின்ன புதுசான ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. பட் அது கோவிலுக்குள்ளே போகும்போது இது பழங்காலத்து கோவில் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாகவே இருந்தது. என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருந்த பென்னு, அப்புறம் டூ டூ லிஸ்ட் எழுதுறதுக்காக எப்போவுமே ஒரு நோட்டு வச்சுருப்பேன். அந்த நோட்டில் இருந்த பேப்பரு, அப்புறம் காயின்ஸ் வந்து கோல்டன் கலர் ஒருத்தர், சில்வர் கலர் ஒருத்தர் வச்சு அங்கேயே தாயம் ஒரு ஆட்டம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னுங்கும்போது வெளியில் வரும்போது நல்லா ஒரு பெரிய மரம் இருந்தது. இது என்ன காயின்னு தெரியல, காய் பேர் தெரியல. ஆனால் அவ்வளோ காய் கீழே கொட்டி கிடந்தது. சரி உடச்சி பார்க்கலாம் உள்ளே எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு உடச்சி பார்த்தோம். உடைக்கவே முடியல, மேலே அவ்வளோ ஹார்டாக இருந்தது. அப்புறம் கீழே இருந்த ஒரு கல் எடுத்து அந்த காய் மேலே போட்டு உடச்சி பார்த்தேன். உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கல. வெங்கி வந்து இதை சாப்பிட்ற பழம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நான் வந்து வாயில் கூட வச்சு பார்க்கல, டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அங்கேயே வந்து பிரதோஷத்தப்போ இந்த கோவிலில் எப்படி சுற்றி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு போர்டும் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்து பார்த்துட்டு வழியில் வரும்போது அங்கே பலாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி பலாப்பழம் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம். இப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த மேல் பகுதி தான் ஃபஸ்ட்டு பழுக்கும். இதை சாப்பிட்டு நீங்கள் அடிப்பகுதி 2 நாள் சொன்னு கூட இருக்கலாம். சரி, ஒரே நாளில் சாப்பிட்றோன்னா இந்த வாட்டர் தான் கட் பண்ணணும். ஓஹோ. பலாப்பழம் விற்கிறவங்க வந்து பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. சின்ன வயசுலலாம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு சொலையாக எடுத்து போட போட நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருப்போம். அப்பா வந்து ஒன்று ஒன்றா உரிச்சு போட்டுட்ருப்பாங்க. எனக்கு எப்போ பலாப்பழம் சாப்பிட்டாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஸோ இந்த தடவை பலாப்பழம் நானே கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஒன்று மட்டும் வாங்கிட்டு போனேன். கட் பண்ணும்போது கையில் வந்து விளக்கெண்ணெயோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயோ நம்ம கையில் தடவிக்கிட்டு கட் பண்ணோன்னா அந்த பால் வந்து நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். ஸோ இவங்க வந்து அதை அழகாக எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் கொண்டு போயிட்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன முழு பலாப்பழமும் அங்கேயே சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கட் பண்ணியும் வாங்கிக்கிட்டோம். ஸோ காரில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். அது என்ன வரலாறு, அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். செகண்டாக போன அந்த கோயிலுமே வந்து சிவன் கோயில் தான். இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, முசிறிக்கு பக்கத்தில். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அகத்தியர் போகர் 2 பேருமே வந்து இந்த கோவிலில் பூஜை பண்ண இடம். ஸோ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அங்கேயும் வந்தாச்சு. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே அந்த மலை மேலே நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். இந்த மலை பேர் வந்து திரு ஈங்கோயி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெயர் காரணம் கூட இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ போக போக உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பாதிவே ஸ்டெப்ஸ் ஏறி போயாச்சு. மேலே இருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. சைடில் சிவன் கோயிலுக்கு நம்ம மலை மேலே ஏறி வரணும்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 300 ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். பார்த்து கவனமாக தான் ஏறி வரணும். இது வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டலை,
கல் வச்சு அடுக்கி ஸ்டெப்ஸ் ஏறுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது, டைம் டேக்கிங்காக இருந்தது. இறங்குறது வந்து ஈஸியாகவே இருந்தது. மற்ற மேலே இருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கீழே வந்து நிறைய பயிரெல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம வந்து மேலே ஏறிடலாம். இப்போ வந்து புதுசாக கோவில் வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ராவும். நாங்கள் உள்ளே போகும்போது ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமுக்கு தான் போனோம். ஒரு 5:30 வரைக்கும் கோவில் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 4:30க்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கேயுமே ரொம்ப இங்கே வந்து அகத்தியர் நல்லா இருந்தது. இங்கே வந்து அகத்தியரும் போகரும் வந்து பூஜை பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருந்த ஐயர்கிட்ட வந்து நாங்கள் இப்போதைக்கு அங்கே கார் போகிற ரூட் எதுவும் கிடையாது, பட் 1 இயரில் கட்டிடுவோம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து திரு ஈங்கோய் மலை அப்படின்னு ஏன் பேர் வந்ததுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். போகர் வந்து ஒரு தடவை சிவனை வழிபடுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போது கோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, உள்ளே போக முடியல. அப்போது சிவனை பார்க்குறதுக்காக போகர் தேனி மாதிரி, அதாவது ஈ மாதிரி உருமாறி உள்ளே போய், அதாவது எப்படி உள்ளே போனாருன்னா, இந்த பூட்டு இருக்கும் இல்லையா, வெளியில் பூட்டுறதுக்காக பூட்டு போட்டிருப்பாங்கள்ல, அந்த பூட்டில் இருக்க ஹோல் வழியாக தேனி மாதிரி உருமாறி உள்ளே போயிட்டு வழிபட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு திரு ஈங்கோய் மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான கோயிலாக சொல்கிறாங்க. அங்கே போய் நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு கிடச்சிதுனாலோ இல்லை இந்த கோயில் பார்க்குறதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு தடவை போய் பாருங்கள். அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தை எல்லாம் கட் பண்ணி எல்லாம் சொலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. இந்த பலாப்பழம் அவங்க இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணால் அந்த மேலே வந்து இந்த பகுதி இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி சாப்பிட்றணும், அதுதான் நல்லா பழுத்து இருக்கும். அடிப்பகுதி வந்து நம்ம அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஒரே நாளே நம்ம எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க அன்றைக்கி சொன்னாங்க. பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி பழமாக இருந்தது, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்று என்னென்னா, இந்த பழத்தினுடைய கொட்டை வந்து வேக வச்சா ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு அந்த கொட்டையினுடைய டேஸ்ட் பிடிக்கல, பட் பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இனி வர வீடியோஸ் எல்லாம் வந்து வீட்டில் அப்பப்போ எடுத்தது தான். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் சரியான காற்று. ராகவ் நானும் வெளியில் பால்கனியில் நின்றுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ராகவ் ஃபோட்டோலாம் எடுங்க அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்ருந்தான். ராகவ் ரொம்ப நாளாக வீட்டில் இண்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்காக கேரம் போர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். நாங்கள் ஆல்ரெடி மஸ்கட்டில் ஒன்று வச்சுருந்தோம், பட் அது வந்து நம்ம அங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு வரும்போது இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேரம் போர்டு வாங்குகிறோம். ஸோ பக்கத்துலேயே ஜனனி ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை இருந்தது, அங்கே தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ எது புதுசாக வாங்கினாலும் அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இல்லையா, அதே க்யூரியாசிட்டி தான் ராகவுக்கும் இருந்தது. ஓப்பன் பண்ணி பவுடர் எல்லாம் கொட்டி ஸ்ட்ரைக்கர் எல்லாம் வச்சு கரெக்டாக போகுதா என்னென்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இந்த காயின்ஸும் பவுடரும் இந்த போர்டு வாங்கினா ஃப்ரீன்னு சொன்னாங்க, பட் இந்த போர்டே வந்து ஆல்மோஸ்ட் 1600 rupees வந்துருச்சு. ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ தான் இந்த காயின்னு இந்த பவுடர் எல்லாம் ஃப்ரீயாக தான் வருது அப்படின்னாங்க. பட் இட்ஸ் ஓகே, பிள்ளைங்களுக்கு வந்து லீவில் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோனோ லேப்டாப்போ பார்க்குறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராகவும் நானும் ஒரு டைமு, சுமியும் ராகவும் ஒரு டைமு, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட 4 பேரும் சேர்ந்து ஒரு தடவை ரொம்ப அடிக்கடி அந்த கேரம் போர்டு விளாட்லான்னு எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். சுமிக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட்டு 12ங்கிறதுனால நிறைய நேரம் படிக்கிற ஒர்க்கே இருந்தது. ராகவ் வந்து பால் விளாண்டுட்டு இருந்தான். சைட் பை சைட் நான் வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் காலையில் டைமில் தான் எடுத்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. தோசையும் தக்காளி குழம்பும் தான் வச்சிட்ருக்கேன். தக்காளி குழம்பு வந்து இந்த டைம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், இந்த பட்டை, பூ இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்சி அதிலேயே போட்டு உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கணுன்னா தோசைக்கு இட்லிக்கான தக்காளி சாம்பார் ரெடி. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் குழம்பு வச்சுருந்தேன், ஏன்னா தோசையை அதில் நல்லா பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசை மாவில் வந்து நான் இந்த டைம் கொஞ்சம் அவலும் போட்டு அரைச்சிருக்கேன். எப்போவுமே 4 டம்ளர் இட்லி அரிசியும் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பும் போடுவேன். சம்டைம்ஸ் உளுத்தம்பருப்பு நிறைய மாவு வந்துச்சுன்னா 5 டம்ளர் அரிசி கூட ஆட் பண்ணிக்குவேன். 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி 1/2 டம்ளர் அவளையும் தனியாக ஊற வச்சு அதையும் நான் மாவு அரைக்கும் போது சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது, ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுது. ஸோ அவளில் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லியும் நல்லா வருது, தோசையும் நல்லா வந்திருந்தது.
உங்களுக்கு வந்து இந்த மாவு அரைக்கிற ப்ராசஸ் நான் எவ்வளோ அரிசி எவ்வளோ அவல் போட்டேங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக தெரியணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் அது அளவெல்லாம் போட்டு வீடியோவாக எடுத்து நான் இட்லி தோசை எல்லாம் எப்படி வருதுங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். சுமிக்கும் ராகவுக்கும் வந்து கீ ரோஸ்ட்டு ஊற்றி கொடுத்தேன். ராகவ் வந்து ஆல்மோஸ்ட் கீ ரோஸ்ட் பிரியர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலுமே கீ ரோஸ்ட்டு தான் கேட்பான். எங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு ராகவ் அப்படின்னா நோ, என் ராகவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் கீ ரோஸ்ட்டு. ராகவ் வந்து வீட்டில் கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து க்ரோஷெட் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ப்ளூடூத் ஹோல்டருக்கு இந்த மாதிரி க்ரோஷெட்டில் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். இப்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் க்ரோஷே வச்சு இதை பின்னிகிட்ருக்கான். ராகவுக்கு வந்து செயின் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியும், சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணுங்கிறது தெரியும், அப்புறம் டபுள் க்ரோஷே தெரியும். இது 3 ஸ்டிச்சும் ராகவ் இந்த க்ரோஷெட்டில் பண்ணுவான். ஸோ இந்த ப்ளூடூத் ஹோல்டருக்கு தான் இந்த கவர் பண்ணிகிட்ருக்கான். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 லைன் போட்டோன்னா இது கவர் ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்தது. நம்ம வேணும்னா மேலே வந்து ஒரு பட்டன் வச்சு அதை லாக் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். வேணும்னா அது பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியே வச்சுக்கலாம். அமேசான்லேருந்து பார்சல் வந்திருக்குன்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு என்னங்கிறது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வெங்கி வந்து சில வெங்கிக்கான திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரில் போடுற சார்ஜரு, இது 3மே வந்து 3 ஐட்டம் இருக்கும். இதில் 2 ஐட்டம் ஒரு பார்சல்லையும் இன்னொரு ஐட்டம் ஒரு பார்சல்லையும் மொத்தம் 2 பார்சலில் வந்திருந்தது. இது 3மே வந்து ஆல்மோஸ்ட் வெங்கிக்குன்னு சொல்லலாம். ஒன்று மட்டும் எங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான். ஏன்னா அது வந்து காரில் போடுற சார்ஜரு. இது வந்து வெங்கிக்கான ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கேஸு. உங்களுக்கு இதனுடைய லிங்க்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களோட ஃபோனுக்கு Black கலர் கேஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வெங்கி ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபோனுக்கும் ஒரு கேஸ் வாங்கணும். ஏன்னா வாங்கி 1 இயர் ஆச்சு, சைட்லலாம் கொஞ்சம் புட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் என்னோடய ஃபோனுக்கும் ஒரு கேஸ் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். அது எப்படி இருக்குது என்னங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட்டு இனி வர வ்ளாக்லேயும் பார்க்கலாம். ஸோ இது வந்து காரில் போடுற சார்ஜரு. 3 பின்னு இருக்கும். ஒன்று வந்து சாம்சங் அந்த மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து சின்ன பின்னு நோக்கியாவுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வேறு ஒரு பின்னு. ஸோ 3 பின்னு இருக்குது. நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறோம், ஃபோனுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கிக்கு ஒரு பெல்ட் வாங்கியிருந்தோம். இந்த பெல்ட்டு வந்து வெங்கியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து இது ஆக்சுவலி நான் பார்க்கல. பட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அதனுடைய சென்டரில் இருந்த அந்த சிம்பிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெல்ட் கலரும் ஃபுல் பிளாக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கோவில் ட்ரிப் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.